கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். கடகராசிக்கு பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களிலே சந்திரன் 8இல் இருக்கின்றார், ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார், கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதன் பிறகு சந்திரன் சனியோடியும் சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பொறுமை, நிதானம். அவசரமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டு பெரிய பணத்தொகையை கொடுப்பது, இல்லை என்றால் யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பது என்றவற்றை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். சந்திராசிரம நாட்கள் மிக மிக கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அவர் ஆட்சியாக இருக்கின்றார், சனி 9இலே வக்ரமாக இருக்கின்றார். இவை இரண்டும் சிறப்பானது. காரணம், இப்பொழுது சந்திரன் உங்களுக்கு அவர் தேய்வரையாக இருக்கின்றார். தேய்வரையாக இருக்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் வருகின்றது. ஆகையால் அந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள், மற்றவர்களை நம்பாதீர்கள். அதே சமயத்தில் இந்த வாரத்தில் சூரியன் உங்களுக்கு 12இல் இருக்கின்றவர் ஜூலை 16ஆம் தேதி ராசிக்கு வருகிறார், புதனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி, மேலும் புதனாகப்பட்டவரோ உங்களுக்கு விரையாதிபதி. அவர் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனை நண்பனாக நினைக்கக்கூடியவர், நட்பு பாராட்டக்கூடியவர். அதே சமயத்தில் புதன் சந்திரனை பகையாக நினைக்கக்கூடியவர். ஆகையால் பகை கொண்டவர் ராசியிலே அமர்கின்றார். 18ஆம் தேதி புதன் வக்ரம் அடைவது யோகம். அதுவரை இந்த வாரத்தை பொறுத்து அந்த நாட்களிலே 18ஆம் தேதிக்கு முன்னதாகவே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வருகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செயலிலே நிதானம், ஒரு முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சரியான திட்டங்கள் தீட்டுவது, அதன் பிறகு அதற்குரிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடகராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் மிக கவனம், பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வேலன் வரை கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வருவார், 11ஆம் இடத்துக்கும் வருவார். எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகமான நாட்கள். காரணம், குருவும் உங்களுக்கு 12இலே விரயத்தில் இருக்கின்றார். ஆனால் குரு 12இலே இருக்கின்ற போது ராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறார்கள், குருவால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த வாரம் பெரிய முதலில் சந்திராஷ்டம நாட்களில் தவிர்ப்பது, சனியோடு சந்திரன் சேர்க்கின்ற நாட்களில் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக கடகராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மிக நிதானம் வேண்டும், வார்த்தையிலே பொறுமை வேண்டும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சில சமயங்கள் பின்புறமாக உங்களுக்கு எதிராக அவர்களுடைய சதி திட்டங்கள் செயல் வடிவத்துக்கு வரும். அவற்றிலே கவனமாக இருங்கள். முன்னெச்சரிக்கையோடு முன் யோசனையோடு பேச்சை வைத்துக் கொள்வது நல்லது. காரணம், 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தையிலே கோபம் வரும். அந்த கோபத்தினால் உயரதிகாரியும் நட்பு பாராட்ட மாட்டீர்கள், பகமை காட்டுவீர்கள் நீங்கள். எனவே இந்த வாரம் சூரியனும் உங்கள் ராசிக்கு வரும்போது புதன் வக்ரம் அடைகின்றார் 18. எனவே உத்தியோகத்தில் இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், வார்த்தையிலே மிக மிக கவனம். அடுத்ததாக கடக ராசியிலே பிறந்த திருமணமான சகோதரிகள், உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசியிலே புதன் வக்ரம் அடைகின்ற நிலையும், இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு வருகின்ற ஒரு அமைப்பும், குடும்பத்தில் பொறுமை, எந்த ஒரு விஷயத்திலும் அன்பு காட்டுவது, கணவன் மனைவிகளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏற்கனவே கேது வேறு 2இல் இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக அன்பை காட்டுங்கள் கணவரிடம். அடுத்த கடகராசியிலே பிறந்த திருமணமாகாத சகோதரிகள், குருபலம் இல்லைதான். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கின்றார். 8ஆம் இடத்தில் ராகு, 2இலே கேது என்று திருமண முயற்சியில் இந்த வாரத்தை பொழுது சந்திரன் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் அதற்குரிய முயற்சி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம். பொதுவாக கோச்சார ரீதியாக இல்லை, ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் வரலாம். அடுத்ததாக மறுமணத்துக்குரிய வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் பொதுவாக சுக்கிரன் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன் அமையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண தகவல் மையமே bharatmatchpoint.com எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கக்கூடியது அந்த திருமண தகவல் மையம் எங்கள் நிறுவனம். விருப்பப்படுகிற வரன்களை பதிவு செய்துள்ளோம் இலவசமாக.
அடுத்ததாக காதல். இந்த வாரம் காதலிலே மிக மிக கவனம், பொறுமை, விட்டு கொடுத்து செல்லுங்கள், அன்பை காட்டுங்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமற்ற வாரம் காதலை வெளிப்படுத்துவதை சந்திரனும் சாதகமில்லாமல் இருக்கின்றார். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். அது ஒரு பலமானதே. கலைத்துறையிலே உங்களுடைய முயற்சிக்கு சில தடைகள் வந்தாலும் அவற்றை மீறியும் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களில் சில சாதகங்கள் இல்லை, இருந்தாலும் மற்ற நாட்களிலே உங்களுக்கு கலைத்துறையில் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக அரசியல். கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலில் பொறுமை காட்டுங்கள். நீங்கள் சொல்கின்ற ஒரு சொல் பலவிதமாக 100 விதமாக திரித்து கூறக்கூடிய ஒரு சாதகமற்ற வாரமாக இருக்கின்றது. கவனம்தான் அரசியலில் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள். பெற்றோர்கள் பேச்சை கேளுங்கள், ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். இந்த வாரம் ஒரு இறைவழிபாட்டுக்கு ஒரு வாரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். கல்வியை பொறுத்தவரை அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வது கல்வியிலே மேன்மையை கொடுக்கும். இதுவே கடகராசிக்குரிய வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஜாதகமே முதன்மையானது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம